என்னடா நின்னு பாத்துட்டே இருக்க? பசிக்குதுன்னு சொன்னல, சமைக்க ஆரம்பி. சமைக்கிறதா? என்ன, நான் ஆள் மட்டும் தான் ஹைட்டா இருக்கேன். நான் எப்படி சமைக்க முடியும்? எனக்கு எது எங்க இருக்குன்னே தெரியாது. டேய், நான் சொல்ல சொல்ல சமைடா. சொல்ல சொல்ல சமைக்கணுமா? நீங்க மிளகாய் தூள் போட சொல்றீங்க, அப்படின்னா நான் காஃபி தூள் போட்டா? உப்புக்கு பதிலா சக்கரை போட்டா? மா, ரிஸ்க்குமா. எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வேண்டியதான். டேய், அதெல்லாம் நான் சொல்றேன்டா. பசிக்குதா இல்லையா? ஆமா, பசிக்குது. சாப்பாடு வேணும்னா சமை. சரி, சமைக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, காஃபி தூள் இல்ல. மா, அப்படியே எனக்கு கிரீம் பிஸ்கெட் வாங்கிட்டு வாங்கம்மா. என்னது? நான் கடைக்கு போகணுமா? இந்த உடம்பு வச்சுட்டு நான் கடைக்கு போகணுமா? குட்டியா இருக்கவங்க தானே கடைக்கு போகணும்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்க தான் குட்டியா இருக்கீங்க, நீங்க தான் போகணும். போய் தொலைறேன். கடைக்கு போயிட்டு வரது எவ்வளவு ஜாலியா இருக்கு. இதுக்கே இப்படி பண்ணுதுங்க. ஐயோ, இஞ்சி பேஸ்ட் சொன்னேன், வாங்கினியா? ஐயோ, மறந்துட்டேங்க. சரி வா போலாம். சரி. மறுபடியும் முதல்ல இருந்து. சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல. ச்சே, தலை வலிக்குது. உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் காஃபி போட்டு குடிக்கணும். ஐயோ, காஃபியா? அத நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன ஜே, போ. மீண்டும் முதல்ல இருந்து. எல்லாமே வாங்கியாச்சுல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு, காஃபி தூள் இருக்கு. போறோம், சமைக்கிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே தூவி அப்படியே ஐயோ, என்ன கருவேப்பிலை கொத்தமல்லி மறந்துட்டோம், அவ்வளவுதானே? பரவாயில்ல, இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். வா போலாம். இப்படி இருக்கதும் நல்லா இருக்குல்ல? ஆமா, நானும் சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் கடைக்கு போய் சுத்திட்டு தான் இருந்தேன். ஏய், அப்படியே நில்லுங்க. இந்த பக்கம் வரும்போது போகும்போதெல்லாம் என் தம்பியை கலாய்க்கிறியா நீ? என்கிட்ட மாட்டிக்கினீங்க 2 பேரும். நீங்க தாண்டா எங்க கிட்ட மாட்டீங்க.